ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரம்யா ஜோ வந்து பிக் பாஸ் 9ஓட கண்டஸ்டன்ட் அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். அவங்க கிட்ட வந்து அவங்க வந்து கெஸ்ட்டாக வந்து உள்ள என்ட்ரி கொடுக்கும்போது, அவங்க கிட்ட பிரஜின் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மணி பாக்ஸை அக்காவை எடுக்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் நோட் அனுப்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமேல் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து என்ன யோசிச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பிரஜின் வந்து இந்த மாதிரி நம்ம மணி பாக்ஸை எடுக்க சொன்னா, இது வந்து தப்பா கன்வே ஆகறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவளுடைய அந்த ஃபேம் வந்து கொஞ்சம் மிஸ்ஃபேம் ஆகறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு, கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன பண்ண சொல்லியிருக்கிறாரு, இந்த மாரி அவளுடைய இஷ்டத்துக்கு விட்டுரு. இந்த மணி பாக்ஸ் அவள எடுக்க வேணான்னு சொல்லு. இல்ல இந்த மேட்டர விட்டுடு. எதுவும் அக்கா கிட்ட சொல்லாத அப்படிங்கிற மாரி பிரஜின் வந்து சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் இன்னொரு டாக் என்ன சொல்லிட்டு வந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கனி வந்து என்ன சொல்லியிருக்காங்க ரம்யா ஜோ கிட்ட, அவளுக்கு மணி பாக்ஸ் எதுவுமே கிடைக்கக்கூடாது. அந்த மாரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா, அவங்க எவிக்ட் ஆயி வெளியில போனதுக்கு அப்புறம் தான் எபிசோட பார்த்துட்டு காண்டாயிருப்பாங்க. ஏன்னா, தன்னுடைய குழந்தைங்கள வந்து பாடி ஷேம் பண்ற மாரி சாண்ட்ரா வந்து பேசியிருப்பாங்க. ஏன்னா, சுபிக்ஷா விஷயத்துல இதே நடந்துச்சு. சுபிக்ஷாவோட பிரதர் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, சாண்ட்ரா கிட்ட அ கீரிப்பூச்சி அப்படிங்கிற மாரி சுபிக்ஷாவ சொல்லியிருப்பாங்க. நீங்க எந்த மாரி அந்த சென்ஸ்ல சொன்னீங்க அப்படிங்கிற மாரி சொன்னதுக்கு, அப்படியே சூப்பரா அழகா மழுப்பியிருப்பாங்க அத. இல்ல நான் அந்த மாரி சொல்லல கண்ணா. அ குழந்தைங்களுக்குலாம் இந்த மாரி குடுப்பாங்கல்ல, கீரிப்பூச்சி மாத்திரை நான் அந்த மாரி தான் சொன்னேன். அ ஆனா நல்லா அழகா சமாளிச்சாங்க அந்த விஷயத்த. அதே மாதிரி காண்டாயி தான் கனி வந்து ரம்யா கிட்ட ஏதோ சொல்லியிருப்பாங்க. ஆனா இப்போ ரம்யா வந்து என்ன மேனிபுலேட் பண்ணிட்டா, மணி பாக்ஸ் எடுக்கிற விஷயத்துல அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை வந்து இப்போ வந்து இன்டர்வியூல வந்து விட்டுருக்காங்க. அதுக்கு தான் அவங்க வந்து கோவப்பட்டு, எப்படி நீங்க அந்த மாரி சொல்லலாம்? என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு. பிரஜின் தான் உங்கள எடுக்க சொன்னாரு. அப்புறம் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னாரு. இதுல நான் மேனிபுலேட் பண்றதுக்கு என்ன இருக்கு? எல்லாருக்குமே மணி பாக்ஸ பார்த்தாலே ஒரு எண்ணம் வரும். எடுக்கலாமா? வேண்டாமா? அப்படிங்கிற எண்ணம் வரும். அது அவங்களே தான் சொந்த முடிவு எடுக்கணும். எல்லாத்த விடவும் மணி பாக்ஸ் எடுக்கணுங்கிற ரொம்ப ஆசை வந்து அரோராக்கு அதிகமா இருந்தது. ஆனா அரோராவும், நீங்களும், சாண்ட்ராவும் சேர்ந்து தான் கானா வினோத்த மேனிபுலேட் பண்ணியிருக்கீங்க. ஒரு டைட்டில் வின்னருக்கு டிசர்வான ஒரு கண்டஸ்டன்ட்ட மேனிபுலேட் பண்ணி வெளியில அனுப்பிச்சது உங்க 2 பேரோட அந்த சீப் டிராமா தான் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா வந்து ரொம்பவும் கோவமா பேசியிருக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது. பிரஜின் பேசின அந்த எல்லா வாய்ஸ் நோட் அஸ் வெல் அஸ் மெசேஜஸ அவங்க வந்து இப்ப லீக் பண்ணிட்டு, ஆதாரத்த காமிச்சுட்டு அப்புறம் பேசியிருக்காங்க. மத்தவங்க மாதிரி என்கிட்ட ஆதாரம் இருக்குன்னு அவங்க பேசல. இதுதான் பிரஜின் என்கிட்ட பேசினது அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா ஜோ வந்து மொத்த ஆதாரத்தையும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதனால இப்போ வந்து சாண்ட்ரா கிட்ட கேட்கிற அந்த கன்டினியூஸா கேட்கிற அந்த 2 கொஸ்டின்ஸ், உங்கள வந்து கிக் பண்ணி வெளியில தள்ளுனாங்களா விஜய் பார்வதி? ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அதுக்கப்புறமேலு நீங்க கானா வினோத்த மேனிபுலேட் பண்ணீங்களா? மணி பாக்ஸ எடுக்க சொல்லி. செகண்ட் கொஸ்டின். ஆனா இது 2க்குமே அவங்க வந்து இல்ல, இல்ல அ விஜய் பார்வதியும், கமருதீனும் சேர்ந்து என்ன ஹராஸ் பண்ணி வெளியில ரொம்ப கிக் பண்ணி தள்ளிட்டாங்க. அதனால எனக்கு பேனிக் அட்டாக் வந்தது. அப்படிங்கிற மாரி ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லியிருந்தாங்க. பட் செகண்ட் கொஸ்டினுக்கு என்ன சொல்லியிருந்தாங்க, என்ன வந்து மணி பாக்ஸ் எடுக்க விடாம கனி, ரம்யா ஜோ பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தைய விட்டுட்டாங்க. அவங்க என்ன மேனிபுலேட் பண்ணிட்டாங்க, எனக்கு ஸ்கோப் இருக்கு. டைட்டில் வின்னர் ஆகுறதுக்கான எல்லா ஆப்பர்ச்சுனிட்டீஸும் எனக்கு ஜாஸ்தியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசி, என்ன இது பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க கிட்ட வந்த அப்படியே அந்த புல்லட்ட அப்படியே திருப்பி விட்டுட்டாங்க. இதுதான் ரம்யா ஜோ வந்து கோவப்பட்டதுக்கான முக்கியமான விஷயமே. அ ஆனா இப்போ 2 பேருமே இன்னொரு விஷயம் சாண்ட்ரா சொன்ன அந்த இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, விஜய் பார்வதியும், கமருதீனும் எவிக்ட் ஆனதுக்கு அப்புறமேலு, அவங்க 2 பேரும் சேர்ந்து பிஆர் செட் பண்ணி, சாண்ட்ராவையும், பிரஜினையும் பத்தி நெகட்டிவா பரப்புறாங்களாம். அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இந்த டாக்ஸிக் கப்புள் புதுசா ஒரு சொல்றாங்க. அதாவது ட்ரீம்லேருந்து வேக்கப் ஆயி ஒருத்தன் எப்படி பேசுவான்? அப்படிங்கிற மாரி இப்ப சாண்ட்ரா பேசிட்டு இருக்காங்க. என்ன பேசுறாங்க? அது முன்ன என்ன பேசுனாங்க அப்படிங்கிறத ரெக்கவர் பண்ணி பேசுறாங்களா இல்லையான்னு தெரியல. என் வாய்க்கு வந்தது என்ன வேணாலும் என் மேல தப்பு கிடையாது. என்ன சுத்தி இருக்கிறவங்க மேல தான் எல்லா தப்பும் அப்படிங்கிற மாரி சாண்ட்ரா பேசிட்டு இருக்காங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படிங்கிற உங்களுடைய கருத்த ரம்யா ஜோ கோவப்பட்டதுக்கான காரணம் இது சரி அப்படின்னு நீங்க நினைக்கிறதா இருந்தா, மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க உங்களுடைய கருத்த